சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 3/7/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். வாங்கும். இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை திருத்தியை திதி பகல் 11:20 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரம் பகல் 11:45 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அவிட்டம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. பகல் 11:45 வரை, அதாவது திருவோணம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை என்கின்ற கரணமானது பகல் 11:20 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இதுபோக இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள விநாயக பெருமானினுடைய ஆலயத்திற்கு சென்று இறைவனை தரிசிப்பதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இதுபோக ஒரு சில பஞ்சாங்கங்களிலே இன்றைய தினம் ஸ்ரவண விரதம் என்பதையும் கொடுத்திருப்பார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:50 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:35 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் சொல்லி பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், மதியம் 1 மணி முதல் 2 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:37 முதல் மதியம் 12:13 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3:24 முதல் மாலை 5 மணி வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:26 முதல் 9:01 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:37 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:56 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த 2 நாட்களாக ஜாதகத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு சில யோகங்களை பற்றி பார்த்து வருகிறோம். அதாவது முந்தா நாள் பார்த்தோம்னா சௌமியாதித்ய யோகம்னா என்னன்னு பார்த்தோம். நேற்றைய தினம் குருச்சந்திர யோகம்னா என்னன்னு பார்த்தோம். இன்றைக்கு பார்த்தோம்னா அந்த வரிசையிலே பானு பார்கவ யோகம் என்றால் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். பானு பார்கவ யோகம் அப்படின்னு சொன்னா, பானு அப்படின்னு சொன்னா அது சூரியனை குறிக்கும், பார்கவன் என்று சொன்னால் அது சுக்கிரனை குறிக்கும். ஜாதகத்திலே ஒரே கட்டத்திலேயே சூரியனும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்திருந்தால் அதற்கு பானு பார்கவ யோகம் என்று பெயர். இந்த பானு பார்கவ யோகம், அதாவது சூரியன் என்பது ஒரு கௌரவமான ஒரு பொசிஷனை தரும், ஒரு கௌரவத்தை தரும். சுக்கிரன் என்பவர் இந்த இகலோக வாழ்க்கைக்கு தேவையான, இந்த இல்வாழ்க்கைக்கு தேவையான பொன் பொருள் மற்றும் அனைத்து விதமான ஒரு சுக சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடியவர். ஆனால் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கிரனானவர் சூரியனை விட்டு சற்று விலகி இருக்க வேண்டும். ஒரே கட்டத்தில் இருந்தா கூட, ஒரு கட்டத்துல 30 டிகிரிங்கிறது இருக்கு இல்லையா, சூரியனோடு மிக நெருக்கத்திலே இருக்கக்கூடாது. குறிப்பா பார்த்தோம்னா குறைந்தபட்சமாக ஒரு 8 டிகிரி ஆச்சும் தள்ளி இருக்கணும்னு சொல்றார். ஒரு 8 டிகிரி ஆச்சும் தள்ளி இருந்தா, 12 டிகிரி தள்ளி இருந்தா இன்னமும் நல்லது. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 8 டிகிரி ஆச்சும் தள்ளி இருக்கணும். அப்படி தள்ளி இருந்தால்தான் அந்த பார்கவன் எனப்படக்கூடிய அந்த சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும், சூரியனால் கிடைக்கக்கூடிய கௌரவமும் கிடைக்கும்னு சொல்றார். இப்படி இந்த சூரியனும் சுக்கிரனும் ஒரே கட்டத்திலே இணைந்திருப்பதைத்தான் பானு பார்கவ யோகம் என்ற பெயரிலே சொல்கிறார்கள். அதுவே லக்ன பாவத்திலேயே சூரியனோடு இணைந்து சுக்கிரன் இருக்க, அந்த சுக்கிரன் சூரியனோடு இணைந்து அந்த அஸ்தங்கத தோஷத்தை பெறாமல் இருந்தால் நல்ல கௌரவமான, அதுபோல
போக நல்ல வசதி வாய்ப்புகளுடன் கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய, அதாவது ஒரு ரொம்ப பெரிய ஒரு அரண்மனை மாதிரி, ஒரு பங்களா மாதிரியான ஒரு வீடு அப்படிங்கிறலாம் சொல்றோம் இல்லையா, நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை என்பது அமையும். அதுவும் லக்ன பாவகத்திலேயே இருக்குன்னு சொன்னா, லக்னம் என்பதுதானே இந்த பிறக்கின்ற அந்த புள்ளியை பற்றி பேசுகிறது. அப்படி இருக்குன்னு சொன்னா பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னே சொல்லலாம். இப்படிலாம் இல்லையே சார், என் ஜாதகத்துல அந்த லக்னத்திலேயே சூரியனும் சுக்கிரனும் இருக்குதானா, நான் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணேன்னா, அப்படியே நீங்க பார்க்கலாம் எந்த புள்ளியிலே சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள், அந்த லக்னம் என்பது எந்த புள்ளியிலே விழுந்திருக்கிறது, அந்த புள்ளியினுடைய அதிபதி யார், லக்னாதிபதி என்பவர் எந்த பாவகத்திலே இருக்கிறார். அதாவது லக்னாதிபதியும் ஒரு சுபமான ஒரு பாவகத்திலே இருக்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க சூரியனும் சுக்கிரனும் லக்னத்திலே இருந்தா டெஃபினெட்லி தே வில் பி பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2ஆம் பாவகத்திலே சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருக்க இனிமையான வார்த்தைகள், அதாவது வெளியில பேசும்போது பார்த்தோம்னா வார்த்தைகள் ரொம்ப இனிமையா இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாரையும் கவரக்கூடிய வகையிலே பேசுவார்கள், ஆனா கரெக்டா பேசுவாங்கங்குவாங்க. நறுக்கு தெரித்தால் போல் பேசுகிறான்னு சொல்ற தெரியுமா. கொஞ்சம் நேரம் கழிச்சு யோசிச்சு பார்த்தாதான், அவர் சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை நம்மளை இப்படி குத்தி காமிச்சிருக்காரு, ஆனா அது வெளியில தெரியாத அளவுக்கு குத்தி காமிச்சு கரெக்டா சொல்லிட்டாரு. அந்த நேரத்துல பார்த்தா நம்ம சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தான் நமக்கு யோசனை வரும், நம்ம செஞ்ச தப்பை தான் இப்படி சொல்லி இருக்கார் போல இருக்கு அப்படின்னு நினைப்போம் இல்லையா. இது போன்ற அம்சத்தினை பெற்றவர்கள் 2ஆம் பாவகத்திலே சூரியனும் சுக்கிரனும் இணைய பெற்றிருப்பார்கள். நல்ல தனவான்களாகவும் இருப்பார்கள், மிகச்சிறந்த தனலாபத்தை உடையவர்களாகவும் இருப்பார்கள். 3லே சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருக்க, அந்த சுக்கிரன் அஸ்தங்கதம் பெற்றிருந்தால் அது ஒரு தோஷத்தை தந்துவிடும். சுக்கிரன் அஸ்தங்கதம் பெறாமல் 3லே சுக்கிரனும் நன்றாக இருக்கிறார், சூரியனும் அதான் கொஞ்சம் விலகிதான் இருக்கிறார் அப்படின்னு நல்ல வீரியம் மிக்கவர்களாக இருப்பார்கள், முக வசீகரத்தை உடையவர்களாக இருப்பார்கள், தோல் வலிமை பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. கிட்டத்தட்ட இந்த ஃபேஷன் ஷோக்கெல்லாம் போக, இப்போ ஆண்களாக இருந்தால் ஆணழகர்களாக இருப்பார்கள், பெண்களாக இருந்தாலும் கூட அவர்கள் இந்த அழகி போட்டிக்கெல்லாம் செல்லக்கூடிய அளவிலே ஒரு அழகான உட அமைப்பினை பெற்றிருப்பார்கள்ங்கிற மாதிரி சொல்றது. 4லே சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருந்தால் அருமையான வாகன யோகம் என்பது உண்டு, வாகன சுகம் என்பது உண்டு, பிரயாணத்திலே சுகம் என்பது உண்டு. அடிக்கடி பிரயாணம் செய்வதற்கு விரும்புபவர்களாக இருப்பார்கள். அது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுவும் இந்த டூர் பிக்னிக் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான அடிக்கடி வெளியில சுத்திக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவார்ல, அந்த அம்சத்தினை பெற்றிருப்பார்கள். 5லே சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருக்க, அதாவது இந்த ஜென்மத்திலே நிறைய புண்ணியங்களின் மூலமாக தாங்கள் செய்யக்கூடிய அந்த புண்ணியத்தின் மூலமாக அதற்கான பலனை நேரடியாக அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், மன மகிழ்ச்சியை தரக்கூடிய சிந்தனைகளை உடையவர்களாக இருப்பார்கள் சொல்றது. 6லே சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருக்க உடல்நிலையில ஒரு சில பிரச்சனைகள் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இந்த சுகர் கொலஸ்ட்ரால்லாம் சொல்றோம்ல, இது போன்ற, அதாவது சுகவாசியா இருந்து உடம்பை கெடுத்துக்கிறது, வாக்கிங் போறதில்ல, சுகவாசியா இருக்கிறது, எதை பார்த்தாலும் சாப்பிட்றது, ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றதுங்கிற மாதிரி, அதன் மூலமாக உடல்நிலையிலே ஆரோக்கியத்திலே டிஸ்டர்பன்ஸை பார்க்கறவங்க இந்த சூரியன் சுக்கிரன் 6லே இணைந்திருப்பார். 7லே சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருக்க, சுக்கிரன் அஸ்தமிக்காமல் இருந்தால் நல்ல விஷயம், சுக்கிரன் அஸ்தமித்து விட்டு இருந்தால், அதாவது சூரியனோடு இணைந்த நிலையிலேயே கிட்டத்தட்ட டிகிரிஸ் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருந்துட்டாங்கன்னு சொன்னா, அந்த இடத்திலே கலத்திர தோஷம் என்பது விடுகிறது. அதாவது மனைவியின் மூலமாக அல்லது கணவனின் மூலமாக வாழ்க்கை துணையினால் தோஷம் என்பது விடுகிறது. ஆனால் சுக்கிரன் சூரியனை விட்டு சற்று விலகி இருந்தால், அஸ்தங்கத தோஷத்தை பெறாமல் இருந்தால் நல்ல அழகான கௌரவம் நிறைந்த வாழ்க்கை துணை வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றது. 8லே சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருந்தால் ஆடம்பர செலவுகள் அதிகம் செய்வர்களாக இருப்பார்கள், கௌரவத்திற்காக கடன் வாங்கி கூட செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு சில பேர் கையில ஒண்ணும் இருக்காது, ஒரு பழமொழி கூட சொல்லுவா, குடிக்கிறது கூழாம் கொப்பளிக்கிறது பன்னீரான்னு சொல்லுவா. அந்த மாதிரி வீட்டுல நிறைய கஷ்டம் இருக்கும், ஆனா வெளியில பார்த்தோம்னா தங்களை மிகச்சிறந்த, அதாவது ஒரு செலவாளியை போல் கௌரவத்திற்காக, வீண் கௌரவத்திற்காக அதிகம் செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். 8லே சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருந்தால். 9லே சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருந்தால் நல்ல பாரம்பரியம், அதாவது சுக்கிரன் எதுவுமே அஸ்தங்கதம் பெற்றிருக்க கூடாது, சுக்கிரன் விலகி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா பெற்றோர் வழியிலே சொத்துக்கள் என்பது சேரும், பரம்பரை சொத்துக்களால் லாபம் அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் மாதிரி சொல்றோம். 10லே சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருந்தால், அதாவது இந்த பினான்சியல் ஃபீல்டுல உயர்ந்த பதவியை வகிப்பார்கள் சொல்வார், நிதி நிர்வாகம் சார்ந்த துறையிலே உயர்ந்த பதவியினை வகிப்பார்கள், நல்ல சம்பாத்தியம் என்பது உண்டு, தங்களுடைய தொழிலிலே நல்லபடியாக சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். 11லே சூரியனும் சுக்கிரனும் இணைய நல்ல
தனலாபத்தினை உடையவர்கள், வெற்றியை உடையவர்கள், எந்த வழியிலேனும் தாங்கள் நினைத்த காரியத்தை சாதிப்பவர்களாக இருப்பார்கள் சொல்றது. 12லே சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருந்தால் அடிக்கடி சுற்றுலா செல்பவர்களாக, ஊர் சுற்றிட்டே இருப்பான், எப்ப பார்த்தாலும் சொல்லுவா தெரியுமா, ஒரு இடத்திலேயே நிக்காது அவனுக்கு, அவன் கால் ஒரு இடத்திலேயே நிக்காது, எப்ப பாரு சும்மா சுத்திக்கிட்டு இருப்பான், அவன் ஜாலியா சுத்திக்கிட்டே இருப்பாங்கிற மாதிரி சொல்றா இல்லையா, அவர்களுக்கு 12லே சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருக்கும். இப்படி அந்தந்த கிரகங்களினுடைய தன்மைக்கேற்றவாறும் அந்த பாவகத்திற்கேற்றவாறும் இணைத்து பலன் சொல்ல வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.